சிவபெருமான் திருஞான சம்பந்தருக்கு 1000 பொற்காசுகள் கொடுத்துருக்காருன்னு சொல்லப்படுது. இது என்னடா கதை? சுவாமி 1000 பொற்காசு கொடுத்தாரா அப்படின்னு கேட்டா ஆமாங்க. இந்த இடத்துல திருஞான சம்பந்தர் அவருடைய அப்பா செய்கிற அந்த வேள்விக்காக பொருள் வேண்டி இங்கே இருக்கிற சுவாமி பேரில் பதிகம் பாடியிருக்கார். இடரினும் தளரினும் அப்படின்ற அந்த பதிகம் பாடி அதில் மகிழ்ந்த சிவபெருமான் இவருக்கு 1000 பொற்காசுகளை அந்த பலிபீடம் பக்கத்தில் தேவகணங்கள் வழியாக கொடுத்ததாக சொல்லப்படுது. ஒரு சிறு பாலகன் அவர் கேட்டதுக்கு சிவபெருமான் 1000 பொற்காசு கொடுத்துருக்கார். நமக்கு தேவையான விஷயங்களை இங்கே கேட்டால் நியாயமான விஷயங்களுக்கு இங்கே பொருள் கிடைக்கும் அப்படிங்கிறதும் ஒரு நம்பிக்கை. அழகிய குடும்பம், நல்ல குழந்தைகள், அப்புறம் பணம், இதை பார்த்தாச்சு. அடுத்தது நமக்கு ஞானம் வேணும் இல்லையா? சுந்தரானந்தர் அப்படின்ற அந்த ரிஷி நார்த்லேருந்து சவுத் இந்தியன் டெம்பிள்ஸை பார்க்க வராரு. அவர் அப்படி வரும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மூலன் அப்படின்ற அந்த மாடு மேய்க்கிறவன் இறந்து கிடக்கிறான். அவனை சுற்றி மாடுகள் எல்லாம் சுற்றி ரொம்ப கதறிட்டு இருக்கு. இதை பார்த்ததும் மனசு ரொம்ப வருந்தி அவர் என்ன பண்ணுறாரு, கூடு விட்டு கூடு பாயும் சித்தி அவர் பெற்றவர். அவர் மூலனோட உடம்புக்குள்ளே போய் கரெக்டாக அந்த மாடுகள் எல்லாம் அதை இடத்துல விட்டுட்டு திருப்பியும் இந்த கோவிலுக்கு வராரு. மூலன் திருப்பி வரலையேன்னு அவரோட மனைவி இங்கே பார்த்து நீ வா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் மெடிடேட்டிவ் ஸ்டேட்டில் போயிடுறாரு. அப்போது சுற்றி இருக்கிறவங்கலாம் இல்லை, மூலன் சிவபக்தன் ஆயிட்டா அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்படி இந்த சுந்தரானந்தர் இந்த மூலனோட உடம்புலேயே தங்கிடுறார். அதை தான் திருமூலர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.